மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது கூட்டணியில் இருந்து விலகிய முக்கிய கட்சிகள். அதாவது அதிமுகவுடன் பல கட்சிகள் கூட்டணி சேர்ந்திருக்கின்றதை நீங்கள் இந்த புகைப்படத்திலே பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, புதிய கட்சி ஆகிய தாவேகா கட்சியும் கூட்டணி சேர்ந்திருப்பதாக தகவல் வெளியாகிருக்கு. அது பார்த்திங்கன்னா இன்னும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் வெளிவரல. ஆனால் கூட்டணிக்கு விடுப்பு விடுத்திருக்காங்க நமது அதிமுக அவர்கள். ஆனால் நமது தாவேகா சைட்லேருந்து எந்த ஒரு பதிலும் இன்னும் வரவில்லை. அதை பொறுத்திருந்து பார்க்கலாம். சப்போஸ் தாவேகா அதிமுக கூட்டணி சேர்ந்தால் அதிமுக கூட இருந்த கூட்டணி கட்சிகள் விலகல். எந்த கட்சிகள் விலகல்? பிஜேபி விலகல் மற்றும் பாமக விலகல். ஏன் அவங்க 2 பேரும் பிரியணும்? கூட்டணி சேர்ந்துட்டாங்க, நல்ல கட்சியை கொண்டு போகலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இப்பொழுது தாவேகா மற்றும் அதிமுக கூட்டணி சேர்ந்தால் இந்த 2 கட்சிகளில் எந்த கட்சி தலைவர் முதலமைச்சராகவும் துணை முதலமைச்சராகவும் இருப்பார்கள்? மற்ற கட்சிகளுடன் கூட்டணி சேர்ந்திருக்கும் கட்சிகளின் யார் யார் எந்தெந்த தலைவர் என்று தேர்ந்தெடுப்பதே ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இருக்கும். அதனால் இவங்க பார்த்திங்கன்னா கட்சியிலிருந்து விலகலாக சர்ச்சை தகவல் வெளியாகிருக்கு. அது மட்டும் இல்லை, இது தாவேகாவுடன் கூட்டணி சேர்ந்தால் மட்டுமே அக்கட்சியிலிருந்து விலகுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு வதந்திகள் பரவி கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, வருகிற 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் வகையில் இவர்கள் அனைவருமே கூட்டணியில்தான் சேருவோம் என்று அனைத்து கட்சிகளும் கூட்டணி என்று கூட்டணியாகவே மாறிவிட்டது. இதனால் ஒரு பெரிய சிக்கல் என்னவென்றால், யார் யார் எந்த போஸ்டிங்கில் இருப்பாங்க, யார் முதலமைச்சர் யார் துணை முதலமைச்சர் என்ற ஒரு பெரிய கேள்வி எழும்பும். அதாவது நமது அண்ணாமலை அவர்கள் நல்லா படித்தவர்கள், அனைத்திலும் கை தேர்ந்தவர். அவர் முதலமைச்சர் ஆனால் தமிழ்நாட்டை நல்ல வழி கொண்டு போவார் என்று ஒரு சில மக்கள் கருதுவார்கள். இதே நமது அதிமுக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்தாலும் அவரும் நலத்திட்டங்களை செய்து மக்களை நல்ல வழியில் மேம்படுத்துவார் என்று சொல்வார்கள். இதுவே நமது தாவேகா கட்சி தலைவர் விஜய் அவர்கள் வந்தால் புதிய தமிழ்நாட்டை உருவாக்குவார், தமிழகத்தை மாற்றுவார், சுத்தமாக படுத்துவார் அப்படின்ற பல கேள்விகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதற்கு எல்லாம் விடை என்னவென்றால், தாவேகா அதிமுகவுடன் கூட்டணி சேருமா சேராதா என்ற பதில் தெரிந்துவிட்டால் போதும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. தமிழ்நாடு அரசு சட்டமன்ற தேர்தல் பார்த்திங்கன்னா நெருங்கி கொண்டிருக்கும் வகையில் அனைத்து கட்சிகளும் கூட்டணி சேர்ந்து கொண்டிருக்கிறது. நமது தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் முன்கூட்டியே கருதிருப்பார், 2 பேருக்கு தான் போட்டி, ஒன்று டிவிகே இன்னொன்று டிஎம்கே. அதே போல் நடக்குமா, இல்லை கூட்டணி சேர்ந்து ஆட்சியை மீட்பாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த மாதிரியான அரசியல் தொடர்பான நிகழ்வு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.